அன்பிற்குரியோர்களே, பரிசுத்த ஆவியானவர் யார்? இவர் திரியேக தெய்வத்துவத்தின் ஒரு நபர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்துவத்தின் ஒரு நபர். மீண்டும் சொல்லுகிறேன், இவர் ஒரு நபர். இவர் ஒரு சக்தி அல்ல. பிதாவோடும் குமாரனோடும் சரி சமமாக வைத்து போற்றப்பட வேண்டியவர், தொழுகைக்கு உரியவர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதி, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்படியானால் தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அறிவு நிறைந்தவர். அவருடைய உதவியின்றி ஒருவராலும் தேவனுடைய காரியங்களை அறிய முடியாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவருக்கு சித்தம், அதாவது ஆங்கிலத்தில் வில் என்று சொல்லுகிறோமே, அந்த சித்தம் இருக்கிறது. அவர் தீர்மானம் எடுக்கக்கூடிய மனதை உடைய நபர். இந்த வசனம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வசனத்தில் ஆவியானவருடைய அன்பு என்று வாசிக்கிறோமே, இந்த சொல்லானது சொல்லுகிற உண்மை என்னவென்றால், ஆவியானவர் அன்பானவர். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அவர் அறிவு மிகுந்தவர், சித்தம் நிறைந்த மனதை உடையவர், அன்பு நிறைந்த இதயம் உடையவர். வாழ்த்துக்களுடன், ஜார்ஜ்.